நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சம்பா கோதுமை யூஸ் பண்ணி சம்பா கோதுமை பொங்கல் தான் பண்ணி காமிக்க போகிறேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த மெஷரிங் கப்பும் யூஸ் பண்ணல. ஒரு குட்டி பவுலில் ஒரு பவுல் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கிளாஸ் எது வேணால் மெஷரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 3 கப் சம்பா கோதுமை உள்ளே சேர்த்துக்கலாம். லேசாக மணம் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம், லைட்டாக ட்ரை ஆனால் போதும். இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் நான் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி கூட சமைச்சிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் பெப்பர் உள்ளே சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்து லேசாக வெடிக்கட்டும். அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 கீறின பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இதோட வறுத்து வச்சிருக்கிற சம்பா கோதுமையும் பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் போக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் பொங்கலுக்கு நல்லா ரிச்சாக கொடுக்கும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 கிளாஸ் சம்பா கோதுமை ப்ளஸ் 1 கிளாஸ் பருப்பு, ஸோ 4 கிளாஸ். அதனால் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். 1:2 ரேஷியோக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரில் வெயிட் போட்டுட்டு கரெக்டாக 4 விசில் வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட 4லேருந்து 6 விசில் வரைக்கும் ஆகும் கோதுமை வேகிறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு 4 விசில் வைங்க. வேகாட்டினா திரும்ப இன்னும் 2 விசில் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ விசில் வந்துருச்சு. பாருங்கள், ஒரு 70% நல்லா குக்காக இருக்குது. ஆனால் இன்னும் தண்ணி இருக்குது. இன்னொரு மூடி போட்டு இன்னொரு 2 விசில் வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக குக்காயிருச்சு. அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் வெயிட் லாஸ்க்கெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சம்பா கோதுமை, ஓட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு இதே பொங்கலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு நான் பாசிப்பருப்பு சட்னியும் சாம்பாரும் தான் வச்சுருக்கேன். அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.